திங்கட்கிழமை காலையில் என்ன சமைக்குதுன்னு தெரியாமல் கிச்சனுக்குள்ளே போய் யோசிச்சுருந்தா என் பொண்ணு வந்து சூப்பரான ஐடியா கொடுத்துட்டாங்க. ரசம் வச்சு முட்டை வேக வச்சு ஃப்ரை பண்ணித்தாங்கம்மா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. சொல்லவே வேணாம், ஐடியா கொடுத்து உடனே கடகன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரசன்றதுனால ஒரு 10 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முட்டை எடுத்தேன். முட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஷாக் மேலே ஷாக் ஆகிட்டேன். எல்லாமே வந்து குட்டி குட்டி முட்டையாக இருந்தது. சின்ன முட்டையாக வந்து பொறுக்கி இதில் வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ குட்டி முட்டையாக இருந்தது. ஃபஸ்ட்டு அரிசி கழுவி அடுப்பில் வச்சிடலாம் சொல்லிட்டு அரிசி கழுவி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா ஒன்றும் பதிமாக சீக்கிரம் அரைக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமான அளவில் அம்மியில் அரைக்கும் போது குவான்டிட்டி வந்து அதிகமாக வருமா, தண்ணி தெளித்து அரைக்கும் போது அம்மியை வந்து சிங்கு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கடகனை கழுவி மசாலா வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துட்டேன். நான் எப்போவுமே வந்து ரசம் வைக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக வச்சு அரைச்சிப்பேன். இந்த மாதிரி வச்சு அரைச்சி ரசம் வைக்கும் போது ரசம் வந்து சூப்பராக இருக்கும்மா. இன்றைக்கி சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரசம் எப்படி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வரட்டா, பாய்.